தமிழகத்தில் உள்ள நியாய விலை கடைகளில் பருப்பு, பாமாயில் உள்ளிட்ட பொருட்கள் சரிவர வழங்கப்படுவதில்லை என பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளதாக தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் சென்னை சாலிகிராமம் பகுதியில் உள்ள 3 நியாய விலை கடைகளில் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இப்பிரச்சினை ஒரு வாரத்தில் சரி செய்யப்படாவிட்டால் பாஜக சார்பில் போராட்டம் நடத்தப்படும் என்று தெரிவித்தார். இங்கே ரேஷன் கடைக்கு சரக்கு வரமாட்டேங்குது, அதுதான் இப்போ உள்ள கவலையாக இருக்கிறது. ரேஷன் பொருட்கள் பாமர மக்களுக்கு சரியாக கிடைக்க வேண்டும். இதை உறுதி செய்வதற்காகத்தான் உணவு பாதுகாப்பு திட்டத்தையே மத்திய அரசு கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் மட்டும் பல லட்சம் போலி ரேஷன் அட்டைகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. போலி ரேஷன் அட்டைகள் ஏன் கண்டுபிடிக்கப்பட்டு அது அகற்றப்பட வேண்டும் என்று மத்திய மோடி அரசு சொல்கிறது என்றால், இது யாருக்கு தேவையோ அவர்களுக்கு கிடைக்காமல் தேவை இல்லாதவர்களுக்கு, போலியான ரேஷன் கடைக்காரர்களுக்கு அது கிடைத்து கொண்டிருக்கிறது. இதை தடுக்க வேண்டும் என்பதுதான் நமது முதல் முயற்சியாக இருந்து கொண்டிருக்கிறது.